வணக்கம் நண்பர்களே, நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட யூஜி அட்மிஷனுக்கான செகண்ட் ஸ்லைடிங் ப்ராசஸ் முடிஞ்சு அதுக்கான ரிசல்ட் வெளியாகி இருக்கு. அதில் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைச்சிருக்கோ அவங்கெல்லாம் எப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண வரணும் அப்படிங்கிற ஷெடியூலும் நமக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ அக்ரிகல்ச்சரல் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் tnau.ac.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ளே வந்துட்டு இந்த அகாடமிக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதுக்குள்ளே அட்மிஷன் அப்படின்ட்டு இருக்கும். அந்த அட்மிஷனில் போயிட்டு நீங்கள் யூஜி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது அண்டர் கிராஜுவேட் அப்படின்ட்டு இருக்கும். அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்லேயே நமக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெடியூல் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 3 அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்ல யாரோடைய அப்ளிகேஷன் ஐடி இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து செகண்ட் ஸ்லைடிங் ப்ராசஸில் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ். அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நமக்கு 23/3/2022 அன்னைக்கு வந்து நடக்க போகுது. எல்லாருக்குமே 23/3/2022 அன்னைக்கு தான் நடக்குது. அன்னைக்கு 2 டைம் ஷெடியூலில் நடக்குது. 1 மணிக்கு ஒன்று, அதுக்கப்புறம் 3:30 மணிக்கு நடக்குது. ஸோ நீங்கள் எந்த டைம் ஷெடியூலில் வரீங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கிட்டு நீங்கள் TNAU அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்கு இல்லையா, மருதமலை ரோட்டில், அதுக்கான பஸ் ரூட்டு நீங்கள் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி மருதமலை போகக்கூடிய பஸ் நம்பர் 70 ஏறினீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டியோட கேட்டு முன்னாடியே இறக்கி விடுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு கவுன்சிலிங் ஹாலை கண்டுபிடிச்சி இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட்டட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக இந்த பிடிஎஃப்ல 8 பேஜ் இருக்குது. இந்த 8 பேஜில் யாருக்கெல்லாம் வந்து அவங்களோட அப்ளிகேஷன் ஐடி செலக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது உங்களுடைய ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை எடுத்துக்கிட்டு வெரிஃபிகேஷனுக்கு போகணும். ஸோ ஆஸ் பர் த ஷெடியூல் படி நமக்கு செகண்ட் ஸ்லைடிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, அதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. அதில் யாரெல்லாம் செலக்டட் கேண்டிடேட்ஸோ அவங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 3 வந்து நமக்கு 22லிருந்து 24 வரைக்கும் இன்பர்சன் மோடில் நடக்கிறதா இருந்தது. இப்போ 23ஆம் தேதி அவங்க நம்மளை வர சொல்லியிருக்காங்க. ஸோ இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது ஸ்லைடிங் ப்ராசஸ் 3 ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ நிறைய மாணவர்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட டிப்ளமோ கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த கவுன்சிலிங் வந்து கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆகிரும். இது ஏன் இப்போ வரைக்கும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாணவர்கள் வந்து யூஜி அட்மிஷனுக்காக TNAUல அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த மாணவர்களுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாம் இப்போ வந்து போயிட்டு இருக்கு. இதில் ஒரு சில மாணவர்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கும், நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்காம இருக்கும். இதே மாணவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 இதுக்குமே அப்ளை பண்ணியிருப்பாங்க, அதாவது டிகிரி கோர்ஸுக்குமே அப்ளை பண்ணியிருப்பாங்க, டிப்ளமோ கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அவங்க டிகிரி கோர்ஸ் கவுன்சிலிங்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டா செலக்ட் ஆகாத மாணவர்கள் அவங்க எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் அவங்க டிப்ளமோ கவுன்சிலிங்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவங்க இந்த கவுன்சிலிங்கை ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ டிப்ளமோ கவுன்சிலிங் வந்து நமக்கு கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா நம்ம யூஜி அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷெடியூலை பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக தெரியும், நம்ம எண்டில் இருக்கும். ஸோ இன்னும் ஸ்லைடிங் ப்ராசஸ் 3 மட்டும்தான் இருக்குது, அதுக்கப்புறம் இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டு நமக்கு உடனடியாக டிப்ளமோ கவுன்சிலிங்கை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக இந்த வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தால் தான் நமக்கு என்னென்ன எப்பப்போ அலாட்மெண்ட் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ நானும் உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உடனடியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ யாருக்கெல்லாம் டிகிரி கோர்ஸில் வந்து சீட்டு கிடைக்கலையோ அவங்க டிப்ளமோ கோர்ஸில் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் இந்த டிப்ளமோக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு கூடிய விரைவில் அப்டேட் வரும், நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நன்றி, வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.